7 days 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். அடுத்து 5-6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் பார்க்குறவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பட்டாணி, பீன்ஸ், கேரட் வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இன்றைக்கி நான் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொதித்த உடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரவை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறினதும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள், சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து இந்தளவு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு ரவா கிச்சடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.